பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று சொல்லி நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னென்னா, முதலாவது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்த குணம் உள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் நீடிய சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளில் ஒன்று சாந்தம். இந்த காலை நேரத்திலே நிறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் சாந்தமாக இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. மோசே குறித்து நம்ம வேதத்தை வாசித்து பார்ப்போமானால், மோசே ஒரு பயங்கர ஒரு கோபக்காரன். அவன் பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இருக்கும்போது அங்கே 2 பேர் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ஒரு எபிரெயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடும்போது இந்த மோசே என்ன செய்கிறான், அந்த எகிப்தியனை கொன்று போட்டு அந்த எபிரெயனை காப்பாற்றி விடுகிறான். அதுபோல் சில நாட்கள் கழித்து 2 எபிரெயர் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது இவன் என்ன செய்கிறான், அந்த சண்டை போடுற இடத்துல போய் அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துகிறான். அப்போ அங்கே இருந்தவன் சொல்கிறான், நீ நேற்றைக்கு அந்த எகிப்தியனை கொண்டது போல என்னை கொல்ல வரியான்னு சொல்லி கேட்கும்போது அந்த மோசே என்ன செய்கிறார், அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்தரத்துக்கு போகிறார். அந்த வனாந்தரத்தில் போய் அங்கே 40 ஆண்டுகள் மோசே ட்ரைனிங் பண்ணுறார். அந்த மோசையுடைய கோபம் என்கிற அந்த குணம் அது அவனை விட்டு விலகுவதற்கு அங்கே ஒரு பயிற்சி கொடுக்குற 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அந்த மோசே உருவாக்கப்பட்டு அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக கானானுக்கு புறப்பட்டு அந்த மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். வரும்போது ஒரு இடத்துல மோசேயை குறித்து விமர்சனம் பண்ணுறாங்க. சொந்த அக்கா மிரியாம், சொந்த அண்ணன் ஆரோன், இவங்களே மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிற குறை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசேயோடு கூட எப்படி பேசுகிறேன்னா, உங்கள்கிட்ட பேசுகிறது மாதிரி அல்ல, நான் முகமுகமாக பேசுகிறேன். அதுபோல் மோசே போல நீடிய சாந்த குணம் உள்ளவன் இந்த பூமியில் அவனைப் போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற அந்த காரியத்தை நம்ம அங்கே வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மோசையின் அந்த குணம், கோபம் என்கிற குணம் மாறி அவன் சாந்த குணம் உள்ளவனாய் மாறி ஆண்டவருடைய சேவை செய்கிறான். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குணம் மாற வேண்டும். நாம் நல்ல ஒரு சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஒருவேளை நம்முடைய குணம் மாறாமல் கோபப்பட்டு கொண்டிருக்கலாம், கோபத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில கெட்ட குணங்கள் நமக்குள் இருக்கலாம். அந்த குணங்கள் நம்மை விட்டு மாறி நமக்குள்ள ஒரு தெய்வீக அந்த சாயல், அந்த தெய்வீக குணம், அந்த சாந்த குணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் உண்டாவதற்கு நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். நம்ம எல்லாருக்கும் சாந்த குணம் உண்டாகணும். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குணம் ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு கோபக்கார குணத்தோடு கூட இருக்கலாம். இல்லை பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதை விட்டு இன்றைக்கி விலகி நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறும்போது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். அதுவே உத்தமமான ஒரு காரியம். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சாந்த குணம் உள்ளவர்களாக வாழுங்கள். உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். 2வது பார்த்தீங்கன்னா, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். அதாவது பட்டணத்தை பிடிக்கிறவனை விட தன்னுடைய மனசை அடக்கிறவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆசையை அடக்கணும். அல்லேலூயா. வேதம் நீங்கள் உலக பழமொழி நிறைய பார்க்குறோம். நம்முடைய ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அநேகருடைய துன்பத்துக்கு காரணம் தெரியுமா? ஆசை. அல்லேலூயா. அதை வாங்கணும், அந்த வீட்டை வாங்கணும், காரை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பார்க்குறதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆசை துன்பத்துக்கு காரணமாய் மாறி விடுகிறோம். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பார்க்குறதெல்லாம் வாங்கி கடன்காரங்களாக இருந்து இன்றைக்கி கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத நமக்கு பார்க்க முடியும். அதுபோல் நீங்களும் அப்படி இருக்கலாம் சிலர். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய மனதை அடக்கணும். அல்லேலூயா. பெரிய பெரிய காளைகளை, பெரிய பெரிய குதிரைகளை அடக்கிறத விட நமக்குள் இருக்கிற இந்த
அந்த இந்த குணத்தை அடக்கணும். நம் மனசு அடக்கணும். அடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளாய் நம்ம இருக்கணும். நம்முடைய ஆசைக்கு நம்ம இணங்கிடக்கூடாது. ஏவாள் பாருங்க, அந்த ஆசை, அந்த பழத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவளுக்குள்ள இருந்துச்சு. தேவன் விலக்கின அந்த கனியை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவளுக்குள்ள இருந்துச்சு. அந்த ஆசையே அவளுடைய துன்பத்துக்கு காரணமாய் மாறிவிட்டது. ஆமென். ஆண்டவர் எல்லா பழத்தையும் புசிக்க சொன்னார். ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற பழத்தை மட்டும் புசிக்காதுன்னு சொன்னார். ஆனால் அதிலே அவள் ஆசைப்பட்டு தன்னுடைய மனதை அடக்க முடியாதபடினால் அந்த ஏவாள் பாவத்தில் விழுந்து தான் கெட்டது போனது மட்டுமல்லாமல் தன்னுடைய புருஷனுக்கும் அந்த பழத்தை புசியை கொடுத்து தேவ திட்டத்தை விட்டு வெளியே போனாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, நம்ம அப்படி இருக்காமல் நம்ம மனதை அடக்குகிற ஒரு தேவனுடைய பிள்ளை இருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, முதல் காரியம் சாந்த குணம் உணர்லாம் வாழுங்கள். 2வது, உங்கள் மனதை அடக்குங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் நீடிய சாந்த குணமுடலாய் மாறணும். தங்கள் மனதை அடக்குகிறவர்களாய் மாறணும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.